நம்ம என்னதான் வீட்ல ட்ரை பண்ணாலும், எப்பவும் கரெக்ட்டா வராத ஒரு டிஷ் வந்து இந்த ரவா தோசை. அந்த ரவா தோசைய இன்னைக்கு எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கிச்சன் ஆஃப் நாவென்டிஸியோட ரவா தோசை இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதிலயே வந்து உப்பு, மிளகு எல்லாமே சேர்ந்திருக்கும். ஸோ நம்ம வந்து இதில எதையுமே வந்து தனியா ஆட் பண்ணணும்னு இல்ல. இப்போ இதிலருந்து நான் வந்து ஒரு 2 கப் அளவு ரவா தோசை மிக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதில வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து, நல்லா தண்ணியா கரைச்சுக்கிற அளவு இதில தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு கைய வச்சு கலந்து விடுங்க. அப்போதான் வந்து அந்த மாவெல்லாம் வந்து ஒரு சேர கலந்து இருக்கும். இது கலந்தாச்சு. இத வந்து கலந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி வாட்டரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். அது மாரி இருந்தா தான் வந்து ரவா தோசை நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும் உங்களுக்கு. இது மாரி கலந்து வச்சுட்டு, தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இத வச்சுடுங்க. இது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ இது 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா இது மாரி கலந்து விடுங்க. சம்டைம்ஸ் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அந்த டைம்ல 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இது மாரி தண்ணியா கரைச்சு விட்டுக்கோங்க. சைட் பை சைட் வந்து தோசை கல்லையும் சூடு பண்ணிக்கோங்க. நீங்க தோசைக்கு கரண்டிக்கு பதில் இது மாதிரி கிண்ணத்துல இந்த மாவு எடுத்து ஊத்துனீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப கல்லுல நல்லா எண்ணெய் தடவி எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நம்ம கலந்து வச்சிருக்க மாவ கிண்ணத்துல எடுத்து நான் காமிக்கிற மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு கட்டி இல்லாம ஈவனா வரும் தோசை. இப்ப இத மாரி ஊத்திட்டு ஃப்ளேம மீடியம்ல வச்சுட்டு ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய தோசைக்கு வெளியிலயும், உள்ளேயும் வச்சு இது மாரி ப்ரவுன் ஆகுற மாதிரி வேக வச்சு எடுத்தீங்க அப்டின்னாக்கா, சூப்பரா வந்துடும் உங்களுக்கு. கரண்டிய பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சு அந்த தோசைய எடுத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தோசை கிழியாம வரும். சூப்பரான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சாம்பார், கார சட்னியோட சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த ரவா தோசை மிக்ஸ் மத்த கிச்சன் ஆஃப் நாவென்டிஸியோட ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்டின்னாக்கா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு ரீச் பண்ணி, நீங்க உங்க ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.